ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு கிளம்பி போறாங்க. இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு இப்ப எழிலும் பாக்கியாவும் போயிடுறாங்க. ரிசப்ஷன்ல கேக்குறாங்க, இங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு எழில் சொல்றாரு. அப்ளிகேஷன் அனுப்பின எல்லாருமே நாங்க செலக்ட் பண்ணல அப்படின்னு ரிசப்ஷன்ல சொல்றாங்க. உங்களை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொல்லி ஏதாவது மெசேஜ் பண்ணிருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா அவங்களோட மொபைல் போனை காமிக்கிறாங்க. அப்ப நீங்க இன்டர்வியூ ஹால்ல வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு எழில பார்த்து சொல்றாங்க. எழில் சொல்றாரு, இன்டர்வியூக்கு வந்தது நான் கிடையாது, என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது மேடம் நீங்களா? இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஜென்ஸ் தான், நீங்க ஒருத்தவங்க தான் லேடி அப்படின்னு சொல்றாங்க. இவே ஆல் தி பெஸ்ட் மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எழிலும் பாக்கியா கூடவே போறாரு. ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, வெயிட்டிங் ஹால்ல நீங்க வெயிட் பண்ணுங்க சார், கேண்டிடேட் மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு எழில் அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதமா, நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சு, திரும்பி பார்க்காதமா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் யோசிமா நீனு அப்படின்னு சொல்றாரு. இதாமா கண்டிப்பா ஜெயிப்பா, நம்பிக்கையோட போயிட்டு வாமா அப்படின்னு எழில் சொல்றாரு. ஆக்கியாவும் இன்டர்வியூ நடக்கிற ஹாலுக்கு போறாங்க. அங்க அட்டன் பண்ண வந்திருக்கிற எல்லாருமே ஜென்ஸா இருக்கிறாங்க. அது போக அவங்க எல்லாம் பெரிய பெரிய கேட்டரிங் வச்சு நடத்துறவங்களா இருக்கிறாங்க. பார்த்த உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எழிலுக்கு வெளியில வந்து கால் பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுகளா இருக்கிறாங்கடா, அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, நீ யாரை பார்த்தும் பயப்படாதமா, உனக்கு நம்பிக்கை இருக்குல்லம்மா, நீ கண்டிப்பா வின் பண்ணுவமா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா இன்டர்வியூக்கு வந்த கேண்டிடேட்ஸ் எல்லா டைமே பயோடேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. இதோட கொடுங்க மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. பயோடேட்டானா என்ன அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. என்ன மேடம் பயோடேட்டானா என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற இன்சார்ஜ் கேக்குறாரு. உங்களோட அப்ளிகேஷன் எப்படி செலக்ட் ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஜெனிக்கு வந்து கால் பண்றாங்க பாக்கியா. என்ன ஜெனி, இங்க வந்த பயோடேட்டா கேக்குறாங்க, அதை ரெடி பண்ணி ஏன் ஜெனி கொடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. பத்தி மறந்துட்டேன் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. எப்படி இங்க செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல ஜெனி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, உங்களை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் 2-3 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சேன் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜெனி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கியா பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இப்போ எம்டி வராரு. இருக்கிற இன்சார்ஜ் கேக்குறாரு, எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ளிகேஷன் பண்ண எல்லாருமே கூப்பிட்டுருக்கீங்களா இல்ல செலக்ட் பண்ணி தான் கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு அப்ளிகேஷன் கிட்ட வந்துச்சு சார், நாங்க ஃபில்டர் பண்ணி ஒரு 15 அப்ளிகேஷன் தான் சார் செலக்ட் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தவறுதலா செலக்ட் ஆயிடுச்சு போல சார், ஒரு மேடம் வந்திருக்காங்க, அவங்க ஏதோ ஈஸ்வரி கேட்டரிங் வச்சு நடத்துறாங்களாம், கையில பயோடேட்டா கூட எடுக்காம வந்திருக்காங்க சார், ரொம்ப பாவம் போல உட்காந்துட்டு இருக்காங்க அந்த லேடி அப்படின்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்களும் பாத்துக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த எம்டி சொல்றாரு, வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு டிஷ் பண்ண சொல்லுங்க, 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க, அதுக்குள்ள யாரு நல்லா செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேட்டரிங் ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்சார்ஜ் சொல்றாரு, வந்தவங்கல பாதி பேருக்கு இது ஒரு பிசினஸ் தான் சார், பாதி பேருக்கு சமைக்க கூட தெரியாது சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த எம்டி சொல்றாரு, இது மத்த பிசினஸ் மாதிரி பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கிற பிசினஸ் கிடையாது, 1000 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம கல்யாண மண்டபத்துல கேட்டரிங் ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்த கேண்டிடேட்டை சொல்லி ரெடியா இருக்க சொல்லுங்க அப்படின்னு எப்படி சொல்லிடுறாரு. இன்சார்ஜ் இப்போ எல்லா கேண்டிடேட்ஸையும் போய் சொல்றாரு, இந்த இன்டர்வியூ வெறும் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இதுல பிரைமரி செக்ஷனே எல்லாரும் பிராக்டிக்கல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் புரியல சார் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 5 பேரா குரூப்பா பிரிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க டேபிள்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிஷ் நீங்க பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு 15 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.